ஹலோ, ஜெய்மினா சேனல். துல்ஜாப்பூர் என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தாராஷிப் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய யாத்திரை நகரமாகும். இது பின்வரும் காரணங்களுக்காக புகழ்பெற்றது. துல்ஜா பவானி கோயில். துல்ஜாப்பூர் முதன்மையான இங்குள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ துல்ஜா பவானி கோவிலுக்காக அறியப்படுகிறது. இந்த கோயில் மகாராஷ்டிராவில் உள்ள 3 சக்தி பீடங்களில் தெய்வீக சக்தியின் இருப்பிடங்களில் ஒன்றாகும். இது மராட்டியர்களின் குலதெய்வம். பவானி அம்மன் மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜா குடும்ப தெய்வமாகும், அதாவது குலதெய்வம். இங்கிருந்தே பவானி தேவி தான் சிவாஜிக்கு அவரது போர் பயணங்களுக்கு பயன்படுத்திய வாளை வழங்கினார் என்று நம்பப்படுகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி ஆதிசக்தி பார்வதி தேவியானவர் சிவபெருமானை மணப்பதற்கு முன்பு இங்கு பவானியாக கோயில் கொண்டார். தேவி மது கைதாப் என்ற அரக்கனை அழித்த நீதியின் தெய்வமாக இங்கு வழிபடப்படுகிறார். இந்நகரம் சோலாப்பூரிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. துல்ஜாப்பூர் என்ற ஊரின் பெயராலே இந்த அம்மன் துல்ஜா பவானி என அழைக்கப்படுகிறாள். மூல விக்கிரகம் கருத்த சாலக்கிராம கல்லாலும் சலவை கல்லாலும் செய்கிறது. இங்கு நடைபெறும் நவராத்திரி விழா பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பவானி அம்மன் காட்சி தருவாள். நீராடி வழிபட்டு பிதற்கடன் செய்தால் இறைவன் அதனை ஏற்றுக்கொண்டு அருள் தருவார். துல்ஜா பவானி துர்காதேவியின் அவதாரமாக வணங்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த இந்து தெய்வம். மகாராஷ்டிராவில் மராத்தா மன்னர் சிவாஜியின் குலதெய்வமாகவும் துன்பங்களை போக்கி நீதியை நிலைநாட்டுபவளாகவும் கருதப்படுகிறார். அம்மன் பவானி, அம்பா, துவரிதா போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். மகாராஷ்டிராவின் துல்ஜாப்பூர் தலத்தில் பிரதானமாக வீற்றிருக்கிறாள். பார்வதியின் அவதாரமாக கருதப்படுகிறாள். இந்த அம்மன் சக்தி, நீதி மற்றும் வாழ்க்கையை தருபவள். அசுரர்களை அழித்து பக்தர்களின் துன்பங்கள் நீக்குபவள். மகாராஷ்டிராவின் மிகவும் பிரபலம் கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதியிலும் வணங்கப்படுகிறாள். மகாராஷ்டிராவில் தாராஷிப் மாவட்டத்தில் உள்ள துல்ஜாப்பூர் தலத்தில் பிரதான கோயில் அமைந்துள்ளது. சிவாஜியால் பெரிதும் போற்றப்பட்டவள். 8 கரங்களுடன் மகிஷாசுரனின் தலையுடன் காணப்படும் இந்த அம்மன் தானாகவே, அதாவது சுயம்புவாக உருவானவள். ஸ்கந்த புராணத்திலும் துல்ஜா அம்மனை பற்றி குறிப்புகள் உள்ளது. இது ஒரு சக்தி பீடமாகவும் புனித யாத்திரை தலமாகவும் கருதப்படுகிறது. எவ்வளவு மக்கள் கூட்டம் பாருங்கள்! சனி ஞாயிறு எங்கு சென்றாலும் எல்லா கோவில்களிலும் கூட்டங்கள் நிறைந்துதான் உள்ளது. என்ன பண்ணுவது? சனி ஞாயிறில் தான் டூரிஸ்ட்காரர்கள் நம்மை அழைத்து செல்கிறார்கள். மோஸ்ட்லி மற்ற நாட்களை அழைத்து சென்றாலும் மிகவும் சுலபமாக இருக்கும். நாங்கள் இஸ்கான் குழுவினால் அழைத்து செல்லப்பட்டோம். மிகவும் நேர்த்தியாகவும் நன்றாகவும் அமைத்து கொடுத்தார்கள். அனைத்து இடத்தையும் நல்ல ஸ்பெஷல் தரிசனங்கள் காட்டினார்கள். மிகவும் அமைதியானவர்கள், பொறுமையானவர்கள், வயதானவர்கள், கால் சரியில்லாதவர்கள், நாங்கள் சென்ற அனைவருமே மூத்த குடிமக்கள் தான். எங்களை மிகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் அழைத்து சென்றது மிகவும் பாராட்டத்தக்கது. ஒவ்வொருவரையும் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார்கள். உணவுகள் மிகவும் சாத்வீகமான உணவுகளாக இருந்தது. பெங்களூர் இஸ்கான் குழுவினர் தான் நீங்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நல்ல உணவை முதல் சொல்ல வேண்டும். எங்கள் வயதுக்கு ஏற்ற உணவு எங்கள் உணர்வுகளையும் மதித்து அவர்கள் நடந்து கொண்டார்கள். எந்த சிக்கல் வந்தாலும் அதை பிரித்து மூலம் இனிமையாகவும் சாதுரியமாகவும் அதை நீக்கினார்கள்.
கண்ட்ரோல் செய்யாமல் நாங்கள் சொந்தமாக செல்வதை போன்ற பிரமிப்பு ஏற்பட்டது. ஆனால் அவர்களுடைய கவனம் நம்மேல் இருந்தது. ஆனால் ஆனால் எங்களை லைனாக போ அப்படி இப்படி எந்தவித கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அவர்கள் கண்ட்ரோல் கீழ்தான் நாங்கள் இயங்கினோம். அந்த அளவு நேர்த்தியான பயணம். எங்கள் லக்கேஜுகளையும் இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் மிகவும் உதவி செய்தார்கள். அனைவருமே நிஜமாகவே நாங்கள் அனைவருமே வயதானவர்கள் தான். மிகவும் கால் சரியில்லாதவர்கள் கூட வந்திருந்தார்கள். நல்ல முறையில் அழைத்து சென்றார்கள். இவர் எங்களை கியூவில் நிற்க உதவி செய்கிறார். இப்படி நில்லுங்கள் என்று கூறுகின்றார். அனைத்து இடங்களிலும் ஸ்பெஷல் டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டிருந்தன. நாங்கள் கோட்டைக்குள் இறங்கி நிறைய படிக்கட்டுகள் இறங்கி செல்வது. பிள்ளையார் முன்னால் இருக்க பிள்ளையார். இங்கு சிகப்பு கலர் கயிறு இங்கு கட்டப்படுகிறது. 20 ரூபாய் கயிறின் விலை. இது சின்ன சின்ன சன்னதிகள், அங்குள்ள சன்னதிகள். இது மற்றொரு சன்னதி. அனைத்து சன்னதிகளையும் கண்டு கழியுங்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, மூலவரை நாம் என்ன செய்யக்கூடாது, படம் எடுக்க கூடாது. அனுமதித்தது, போட்டோ அனுமதித்ததே பெரிய விஷயம். நன்றி, வணக்கம்.